இதுக்கு நான் இன்னைக்கு காலையில செஞ்சு மிச்சமான ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேங்க. இத முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அடுத்ததா இதோட ஒரு 6 ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு பால், அதே போல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸியில நல்ல இட்லி மாவு மாதிரியான ஒரு பதத்துல அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில நெய் ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு, நாம சேர்த்த இந்த நெய் லேசா உருகுனதும் ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு, இந்த முந்திரி பருப்பை இந்த நெய்யில லேசா பொன்னிறமா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மிச்சமான இட்லி, ஏலக்காய், பால், தண்ணின்னு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஒண்ணா அரைச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா? அதையும் இந்த கடாயில சேர்த்துட்டு, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இத கைவிடாம நல்லா கலந்துக்கலாங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு இது லேசா கெட்டியானதும், அடுத்து இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு, நாம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் திரும்பவும் அதே போல கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாம நல்லா கலந்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்ச பிறகு திரும்ப இதோட 3 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நம்ம ஹல்வா பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு தொடர்ந்து இதை கைவிடாம நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடாய் வந்து இரும்புங்கிறதுனாலையும் இட்லியில உளுந்து இருக்குங்கிறதுனாலையும் நம்ம அல்வா செஞ்சு முடிக்கும் போது கடாயோட அடிப்பகுதி லேசா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதனால அல்வாக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இருக்காது. ஒருவேளை நீங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் வந்து பயன்படுத்துங்க. நம்ம அல்வா இதே போல பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே நெய்யில வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை இதோட சேர்த்துட்டு கடைசியா ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. பாத்தீங்களா, இதை நம்ம கடாயில உருட்டும் போது எவ்வளவு அழகா வந்து சுருண்டு வருதுன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட மிச்சமான இட்லியிலிருந்து செஞ்ச இட்லி ஹல்வா ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே தித்திப்பா, செம்மையா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு இந்த அல்வாவை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ஒருவேளை உங்க வீட்ல இட்லி மிச்சமாகிடுச்சு அப்படின்னா இனி கவலைப்படாம உடனே இந்த அல்வாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட, இதுல தான் அல்வா செஞ்சியா, இவ்வளவு நாளா இது எனக்கே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல உள்ள எல்லாருமே கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.